வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 27, 28ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். நேத்து சண்டே அண்ட் இன்னைக்கு மண்டேயோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம சேர்த்து பார்க்க போறோம் மக்களே. ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில ஏப்ரல் 26ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். வேர் வில் நியோ மினி டைடல் பார்க் பி எஸ்டாப்ளிஷ்? தமிழ்நாட்டில் நியோ மினி டைடல் பூங்கா எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு சரியான விடை நமக்கு நாகப்பட்டினம். அடுத்த கேள்வி, வேர் இஸ் த சிமிலிபால் நேஷனல் பார்க் லொகேட்டட்? சிமிலிபால் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஒடிசா. அடுத்த கேள்வி, ஹூ ரிசீவ் லதா தீனநாத் மங்கேஷ்கர் அவார்ட் 2024? 2024ஆம் ஆண்டுக்கான லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருதை பெற்றவர் யார் அப்படின்னா குமாரமங்கலம் பிர்லா, KM பிர்லா. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த செகண்ட் இந்தியன் டு ரீச் 12,000 ரன்ஸ் இன் T20 போட்டிகளில் 12,000 ரன்களை எட்டிய இரண்டாவது இந்தியர் யார் அப்படின்னு கேட்டா ரோஹித் சர்மா, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, வேர்ல்ட் இம்யூனைசேஷன் வீக் 2025 இஸ் அப்சர்ட் ஃப்ரம்? உலக நோய் தடுப்பு வாரம் 2025 எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 24 to 30. அடுத்த கேள்வி, வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன்? உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 26. இப்போ இன்னைக்கான இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம். ஏப்ரல் 27. முதல்ல தமிழ்நாடு நியூஸ். தமிழ்நாடு நியூஸ் போற முன்னாடி நம்ம குரூப் 4 டெஸ்ட் பேட்சுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. நம்ம லாஸ்ட் டே இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 34 டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பொது தமிழ், அதே மாதிரி ஜிஎஸ் வந்து பைலிங்குவலா இருக்கும், மேக்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 1999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ முதல்ல நம்ம வந்து தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அமைச்சரவையில ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அமைச்சர்கள், நம்ம இப்ப அமைச்சர்கள் சொல்லக்கூடாது, முன்னாள் அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்களா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் பொன்முடி அவர்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமைச்சரவையில இருந்து நீக்கிட்டாங்க. அவங்களுடைய அமைச்சர் பதவியை புடுங்கிட்டாங்க. ஏன் புடுங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்து ஆல்ரெடி கேஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாரு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெயில் கொடுத்திருந்தாங்க. பெயில் கொடுத்த உடனே வந்து அவரு மறுபடியும் அமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டாரு. அதாவது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கண்டனம் எல்லாம் தெரிவிச்சாங்க. என்ன அப்படின்னா, நாங்க ஒண்ணும் உங்களுக்கு மெரிட்ல எல்லாம் ஒண்ணும் நாங்க உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்கல. உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்ல பதவி வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொன்னனால, இல்ல நான் வந்து எனக்கு ஜாமீன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவருடைய இதை ராஜினாமா பண்றாரு. பொன்முடி அவர்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து, அதாவது கான்ட்ரவர்சி கருத்துகளுக்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சியா பேசி பேசி நிறைய பேசிட்டாரு. ஒரு வழியா லாஸ்ட்ல வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சைவம் வைணவத்தை பத்தி தப்பான கருத்துகள், ஒரு மாதிரி ஆபாசமான கருத்துகள், பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி கருத்துக்கள் பேசியதுனால முதல்ல கட்சி பொறுப்பு புடுங்கினாங்க. இப்ப வந்து அமைச்சர் பதவியும் பறிச்சுட்டாங்க. சோ இப்ப இவங்க பார்த்துட்டு இருந்த துறைகள்லாம் இனி யார் பார்க்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜகண்ணப்பன் அவர்கள். சோ ராஜகண்ணப்பன் அவர்கள் தான் அதாவது ஆல்ரெடி பொன்முடி பார்த்துட்டு இருந்த வனத்துறை மற்றும் காதி, அந்த வனத்துறை மற்றும் காதி இதை வந்து யார் பார்க்க போறாங்க அப்படின்னா ராஜகண்ணப்பன் அவர்கள். சிவசங்கர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்துட்டு இருந்த மின்சாரத்துறை இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி, அதை வந்து சிவசங்கர் பார்க்க போறாரு. முத்துசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹவுசிங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் வந்து எக்ஸைஸ் அண்ட் ப்ரொஹிபிஷன், அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையுடைய அமைச்சராக முத்துசாமி அவர்கள் இது பண்ணுவாங்க. ஆல்ரெடி பால்வளத்துறை அமைச்சரா இருந்த மனோ தங்கராஜ் வந்து முன்னாடியே பதவியை விட்டு நீக்கி இருந்தாங்க. இப்ப மறுபடியும் இவரை வந்து அமைச்சராக்குறாங்க. இன்னும் அவருக்கு இலாக்கா எதுவும் சொல்லல. மேபி இவருக்கு வந்து பால்வளமே மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. நமக்கு இதெல்லாம் டைரக்டா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி டைரக்டா எல்லாம் எங்கேயுமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இல்ல இது வந்து நம்ம இன்டர்வியூல போனா வந்து இந்த அமைச்சர் யாரு அந்த அமைச்சர் யாருன்னு கேட்கலாம். அப்ப இதுல இருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா நமக்கு சட்டப்பிரிவு 164, சட்டப்பிரிவு 164 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கவர்னர் வந்து யார அப்பாயிண்ட் பண்ணுவாங்க?
சீஃப் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மினிஸ்டரை வந்து யாருடைய, அதாவது மினிஸ்டரை வந்து சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன்ல கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றது யாரு? கவர்னரு. ஸோ இப்போ மினிஸ்டரை வந்து பரிந்துரை செய்யறது யாரு? முதலமைச்சர். இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து சட்டப்பிரிவு 164. அதே மாதிரி இன்னொன்னு சட்டப்பிரிவு 164 1 ஏன்னு இருக்கு. ஓகேவா? இது வந்து நான் சொன்னது சட்டப்பிரிவு 164 1. 164 1 ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது முதலமைச்சர் பிளஸ் அந்த அமைச்சர்களுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சேர்த்து, அதாவது மொத்த சட்டசபை அந்த இது இருக்குல்ல, நம்மளுடைய மொத்த எண்ணிக்கையில இப்ப 234ல 15% தாண்டக்கூடாது. அமைச்சர்கள் பிளஸ் அந்த முதல்வருடைய சேர்த்து அவங்களுடைய எண்ணிக்கை வந்து மொத்த சட்டமன்ற இருக்கைகள் இருக்குல்ல 234, அத வந்து அந்த சீட்டுகளை வந்து தாண்டக்கூடாது. 15% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் வந்து இவங்களுடைய எண்ணிக்கை வந்து 12க்கு கம்மியா இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது முதல்வர் பிளஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் சேர்த்து, முதல்வர் பிளஸ் மினிஸ்டர்கள்லாம் சேர்த்து 234ல 15% இதுதான் நம்பர். அதாவது 234ங்க நான் தமிழ்நாட்டை வச்சு சொல்றேன். எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் அந்த 15%க்கு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து 12க்கு கம்மியாவும் இருக்கக்கூடாது. நம்பர் 12 கம்மியாவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம்ல பாலிட்டி சைட்ல இருந்து நமக்கு கேட்கலாம். ஓகேவா? சோ அடுத்து தேசிய செய்திகள். தேசிய செய்திகள்ல பார்க்கும்போது வந்து பாரத் சமிட், குளோபல் பாரத் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கண்டக்ட் பண்ணாங்க. எங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத டைரக்டா கேட்பாங்க. ஒன்லைனரா அப்படியே போட்டுடலாம். வேர் வாஸ் த குளோபல் பாரத் சமிட்? உலகளாவிய பாரத உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, பிரியாணிக்கு எந்த ஊரு ஃபேமஸ்? தமிழ்நாடுனா ஆம்பூர். நமக்கு ஓவரால்ல ஹைதராபாத். ஓகேவா? சோ ஹைதராபாத் எங்க இருக்கு? தெலங்கானா. சோ தெலங்கானால தான் இருக்கு. சோ வந்து குளோபல் பாரத் சமிட் எங்க நடைபெற்றது அப்படின்னா ஹைதராபாத், தெலங்கானால. நம்ம ஹைதராபாத்ல ஆல்ரெடி இன்னொரு விஷயம் பார்த்தோம். இன்னொரு பெரிய ஈவெண்ட் வந்து ஹைதராபாத்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறாங்க. என்ன அப்படின்னா மிஸ் வேர்ல்ட். மிஸ் வேர்ல்ட் 2025 எங்க நடைபெற போகுது அப்படின்னா அதுவும் ஹைதராபாத்ல தான். அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி, சார் நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறீங்க, நான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து நீங்க எடுக்கிற மாதிரி கொஸ்டினே கேட்கலையே அப்படின்னு. நான் முதல்ல சொல்றேன் என்ன அப்படின்னா, இந்த டைரக்ட் ஒன்லைனரா போட்டு கொஸ்டின் எடுக்கிறேன்ல, இது உங்களுக்கு புரியறதுக்காக எடுக்கிறது. ஓகேவா? ஈஸியா நான் சொல்ற கண்டென்ட்லாம் சொல்றேன்ல, அதுல இருந்தா கேள்விகள் வரும். கொஸ்டின் வந்து உங்களுக்கு எளிமையா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியான கொஸ்டினா போட்டு புரியறதுக்காக சொல்றது. இதே மாதிரி டைரக்டா ஈஸியா வருமான்னு கேட்டா வராது. ஆனா நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் என்ன சொல்றேன்ல, இந்த பாயிண்ட்கள்ல இருந்து தான் கேள்வி வரும். புரியுதா? சோ அதனால அப்படியே அந்த கொஸ்டினும் ஆன்சரும் மட்டும் நோட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுங்க. இல்ல மெட்டீரியல்லே நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த புரிதல் வேண்டும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த டார்கெட் இயர் டு எலிமினேட் மீசில்ஸ் அண்ட் ருபெல்லா? தட்டம்மை மற்றும் ருபெல்லாவை ஒழிப்பதற்கான இலக்கு ஆண்டு என்ன? ஓகேவா? முதல்ல இப்ப எதுக்கு இதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா வந்து, நமக்கு வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக், உலக நோய் தடுப்பு வாரம். இப்ப கூட நம்ம பிளாஷ்பேக்ல பார்த்துட்டு வந்தோம். என்னைக்கு உலக நோய் தடுப்பு வாரம்? அதாவது நோய் தடுப்பு வாரம் வந்து நமக்கு ஏப்ரல் 24 டு 30. சோ அதை முன்னிட்டு வந்து இந்த தட்டம்மை மற்றும் ருபெல்லாவை ஒழிப்பதற்கான ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, மத்திய அரசுல. அதனால இது செய்திகள்ல வந்திருக்கு. ஒவ்வொரு நோய்க்கும் இதை வந்து இப்போ இந்த டார்கெட் வச்சதா ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. இந்த ஆண்டுக்குள்ள இதை ஒழிச்சிடணும் அப்படின்னு. இப்ப எப்படி நம்ம எல்லாம் ஒரு டார்கெட் வச்சிருப்போம், 2025க்குள்ள நான் கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும். ஓகேவா? பார்த்துட்டு இருக்க எல்லாருடைய டார்கெட்டா இருக்கும். அதே மாதிரி தட்டம்மையும் ருபெல்லாவையும் ஒழிக்கணும் நம்ம இந்தியா வச்சிருக்க டார்கெட் என்ன அப்படின்னா 2026. 2026க்குள்ள ஒழிக்கணும். இந்த மாதிரி நிறைய முக்கியமான நோய்களுக்கு வந்து டார்கெட் வச்சிருப்பாங்க. இப்ப காச நோய், டியூபர் குளோசிஸ் இருக்குல்ல, டிபிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2025 இந்த வருஷமே ஒழிச்சிடணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அதை ஒழிப்பாங்க ஒழிக்கிறாங்க செகண்டரி. சரி, ஒரு டார்கெட் வச்சுட்டு போறாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மலேரியா. மலேரியாக்கு என்ன டார்கெட் அப்படின்னா 2030. அதே மாதிரி இந்த யானைக்கால் நோய் இருக்குல்ல, லிம்பாட்டிக் பிலாரியாசிஸ் யானைக்கால் நோய்க்கு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் 2030. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும். அதுக்கப்புறம் இந்த சிக்கிள் செல் அனீமியான ஒரு நோய் உண்டு, அதுக்கு 2047. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு டார்கெட் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த டார்கெட்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். இன்டர்நேஷனல் நியூஸ்ல சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா
அதாவது உலக அளவுல ஏதாவது ஒரு இடங்கள் வந்து பேசப்பட்டது அப்படின்னா, அது நமக்கு வந்து கேள்வியா வரும். இப்ப பகல்கம், பைசாரன் வேலி எங்க இருக்குன்னா, நம்ம எழுதிருவோம் காஷ்மீர் அப்படின்னு. அதே மாரி இங்க அதாவது நம்ம இந்தியாவ பொறுத்தவரை கம்மி. வேற வேற எல்லாம் நெறைய பாம் பிளாஸ்ட் அது நடக்கும். இது வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு போர்ட், ஒரு துறைமுகத்துல வந்து ஒரு பிளாஸ்ட் நடக்குது. பாம் பிளாஸ்ட்லாம் அங்க சம்திங் ஏதோ கெமிக்கல் பிளாஸ்ட் போல. ஓகேவா? சோ அதனால அந்த துறைமுகத்த குடுத்து இந்த துறைமுகம் சமீபத்தில செய்திகள்ல இருந்துச்சு. இது எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? சோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, வேர் இஸ் த ஷாஹித் ரஜாய் போர்ட் லொகேட்டட்? ஷாஹித் ராஜீப் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஈரான் அப்படிங்கிறது சரியான விடை. அங்க சமீபத்தில பிளாஸ்ட் நடந்தது. ஓகேவா? அதனால இத நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். இந்த ஈரான்ல இன்னொரு முக்கியமான போர்ட் இருக்கு. முன்னாடி கேள்விகள்லயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சாபஹார் போர்ட். இந்த சாபஹார் துறைமுகமும் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம். சாபஹார் அப்படிங்கிற ஒரு துறைமுகம். பகார். ஓகேவா? சோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அது மாரி நேபாள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து நேபாளுக்கு வந்து ஒரு 2 மில்லியன் அதாவது $2 மில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்பிலான மருத்துவ உதவிய பண்ணியிருக்காங்க. அதாவது 2 மில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்பிலான மருந்துகள், தடுப்பூசிகள்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. யாருக்கு அனுப்பி விட்டுருக்காங்கன்னா, நேபாள். எதற்காக அப்டின்னா, தலசேமியா அப்படின்னு ஒரு நோய் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தலசேமியா, அதே மாரி இந்த சிக்கிள் செல் டிசீஸ் இப்ப நம்ம கூட பார்த்தோம்ல. 2047ல ஒழிக்கணும்னு. இந்த 2 நோய்க்கும் வந்து அங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அதனால வந்து அதுக்கான மருத்துவ உதவியாட்டு வந்து $2 மில்லியன் மதிப்பிலான மருந்து பொருட்கள் இது எல்லாத்தையும் வந்து அங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஓகேவா? டன். சோ அதே மாரி வந்து இன்னொரு விஷயம் மக்களே, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இப்ப பட்ஜெட் போயிட்டு இருக்கு. நெறைய அனவுன்ஸ்மென்ட் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து அ அதாவது அரசு ஊழியர்களுக்கு வந்து என்னென்ன இது அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா வந்திருக்கு. அதாவது அண்ணா நகர், சென்னை அண்ணா நகர் பக்கத்துல ஷெனாய் நகர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஷெனாய் நகர்ன்னு. ஓகேவா? இங்க வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்க்காக அதாவது யுபிஎஸ்சி எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்க்கு 500 பேர் தங்கி படிக்கிற மாரி ஒரு பெரிய இது கட்ட போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப எங்க கட்ட போறாங்க அப்படின்னு கேட்டா ஷெனாய் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அவார்டு. இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்ட் குடுக்க போறோம் அப்படின்னா, ஏர்போர்ட். நம்ம நெறைய ஏர்போர்ட்க்கு அவார்ட் குடுத்துட்டே இருக்கோம். சரி இப்போ போற போக்குல இன்னொரு ஏர்போர்ட் குடுத்துட்டு போயிடலாமே. விச் ஏர்போர்ட் ஒன் த பிளாட்டினம் அவார்ட் ஃபார் கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ்? பசுமை முயற்சிகளுக்கான பிளாட்டினம் விருதை வென்ற விமான நிலையம் எது அப்படின்னா, ஹூப்ளி. ஹூப்ளி ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகால இருக்கு. கர்நாடகால இருக்குதான் ஹூப்ளி ஏர்போர்ட். நம்ம சமீபம் நெறைய பார்த்தோம். அதாவது வேர்ல்ட்லயே வந்து பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிற விருது வந்து நமக்கு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சாங்கி ஏர்போர்ட்டுக்கு பார்த்தோம். சாங்கி அப்படிங்கிற ஏர்போர்ட் சிங்கப்பூர்ல இருக்கு. அதெல்லாம் உலகிலே தலை சிறந்த விமான நிலையம் அப்படிங்கிற விருது. அதே மாரி வந்து உலகிலே வந்து 9வது பிஸியஸ்ட் 9த் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட். அதாவது 9வது பரபரப்பான விமான நிலையம் எது அப்படின்னா, டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி விமான நிலையம்னு பார்த்தோம். இந்த மாரி நெறைய விமான நிலையம் பத்தி செய்திகள் வரும். அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ். முக்கியமான தினங்கள்ல உலக வடிவமைப்பு தினம் வேர்ல்ட் டிசைன் டே நேத்து ஏப்ரல் 27. அதே மாதிரி வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் உலக வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா இன்னைக்கு ஏப்ரல் 28. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய மிஷன் 125 ஒரு கிளாஸ் குரூப் 4க்கான கிராஷ் கோர்ஸ். ஓகேவா? யாராவது குரூப் 4 ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 125 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கரெக்டா போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் இது. இதுல தமிழ் அண்ட் மேக்ஸ் கிளாஸ் எடுப்போம். மொத்தம் 25 நாள் கிளாஸ். டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும் மக்களே. தமிழா இருந்தா காலையில 6 டு 7, மேக்ஸ் காலையில 7 டு 8, சாரி 8 டு 9. ஸோ இதுல உங்களுக்கு மேக்ஸ்ல ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே 25 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஸோ அதை நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டாபிக்கும். தமிழ் பொறுத்தவரைக்கும் 7 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணதுதான். உங்களுக்கு மேக்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் எடுப்பாங்க, தமிழ்லயும் எடுப்பாங்க. எல்லாமே லைவ் கிளாஸா இருக்கும். காலையில கூகுள் மீட்ல லைவ் கிளாஸ் உங்களுக்கு அந்த டைம்ல பார்க்க முடியலன்னா ரெக்கார்டட் கிளாஸாவும் நீங்க பார்த்துக்கலாம். கிளாஸ்லயே உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாஃப் கொடுக்கறத நீங்க நோட் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ இதுல ஜாயின் மே 1ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது நமக்கு வியாழக்கிழமை. இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 3999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிலபஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இல்ல எனக்கு மேக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல தமிழ் மட்டும் போதும் அப்படின்னா 2499 2500 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் வந்து
குரூப் 1, 2 அண்ட் 4 ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். உங்களுக்கு பொது தமிழ் வந்து 2 அண்ட் 4க்கு உள்ள ஸ்டாண்டர்ட்ல நமக்கு எடுப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தினம் ஒரு திட்டம், அதாவது இதுல என்னென்னைக்கு என்னென்ன கிளாஸ் அப்படிங்கறது ஸ்கெடியூல் டெலகிராம் குரூப்ல இருக்கு. அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வேர்களை தேடி திட்டம். இந்த வேர்களை தேடி திட்டம் அப்படிங்கிறது என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு மே 25, 2023 நம்மளுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால எங்க ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னா சிங்கப்பூர்ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல, அதாவது நமக்கு 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இளைஞர்கள் 200 இளைஞர்களை தேர்ந்தெடுப்பாங்க. எங்க உள்ளவங்க, அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்கள் இருப்பாங்கல்ல. சோ அதுல இப்போ வெளிநாட்டுல வந்து ஒரு அப்பா அம்மா போய் செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்களுடைய பசங்களுக்கு வந்து தமிழ்னா என்னன்னு தெரியாது, தமிழ் பாரம்பரியம்னா என்னன்னு தெரியாது, கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாது. சோ அப்படி இருக்கக்கூடியவங்களை வந்து தேர்ந்தெடுத்து 18 டு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞிகளை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு 200 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து தமிழ் மொழினா என்ன, தமிழ் மொழி எல்லா இடத்தையும் சுத்தி காட்டி அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. இதான் வேர்களை தேடி திட்டம். ஏன்னா அவங்களுடைய வேர் எங்க இருக்கு, தமிழ்நாட்டுல தானே இருக்கு. சோ அதற்காக ஓகேவா, அயலக தமிழர்களுக்கான திட்டம் இது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். லாஸ்ட் கிளாஸ்ல கேட்ட கேள்விக்கான சரியான விடை 1989. ஓகேவா, எஸ்சி ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கான கேள்வி நமக்கு வந்து இந்த சைடுல ஸ்கீம்ஸ், இந்த சைடுல பெனிஃபிஷரிஸ் பயனாளிகள் கொடுத்துருக்கோம். நான் முதல்வன், புதுமை பெண், விடியல் பயணம், மக்களுடன் முதல்வர். பப்ளிக் கிரீவன்சஸ் கெட் ரிசால்வ். பொதுமக்கள் குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுவது. விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட், மாணவிகளுக்கு கல்வி உதவி அளித்தல். ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு. என்ன ஆன்சர் அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணா பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்காக சொல்லிடுறேன். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இல்ல குரூப் 1, 2 அண்ட் 4 எல்லாத்துக்குமே நமக்கு இன்க்ளூட் ஆயிரும். ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல இருக்கும், பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுப்போம். இதே மாதிரி மாசத்துக்கு 4 வாரத்துக்கும் அனுப்பிடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும் மக்களே. மெட்டீரியல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இதுல இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர் டு ஏப்ரல் 3rd வீக் வரைக்கும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். வித் டெஸ்டோட உங்க வாட்ஸ்அப்கே உங்களுக்கு பிடிஎஃபா வந்துடும். டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. மெட்டீரியல் சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஏப்ரல் 3வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. இம்பார்ட்டன்ட்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கோம். பாருங்க, தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் ஒரு வாரத்துக்கு 25 கேள்விகள் இருக்கும். 25 கேள்விகளுமே வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், சரியான என்ன கூற்று சரியானது, பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக்க, சூஸ் த கரெக்ட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு 25 கேள்வி. இதுலயும் நம்ம நிறைய ஸ்டாட்டிக் கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அது நீங்க எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதை பத்தி டீட்டெயிலாட்டு எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருப்போம். எக்ஸ்பிளனேஷன்ல நீங்க வந்து அதுக்கான இதை கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதை மட்டும் படிச்சாலே போதும். நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணா வரும். இல்ல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் இங்கிலீஷ்ல நமக்கு வந்து தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏதாவது அப்டேட், டப்பு நியூஸ் வருது, நோட்டிபிகேஷனு, நம்மளுடைய பேட்ச் ஸ்கெடியூல் டீடைல்ஸ், ஏதாவது ஆஃபர், இது எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தல, என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. தமிழ்நாட்டுடைய புதிய வனத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ராஜகண்ணப்பன். அடுத்தது பாரத உச்சி மாநாடு, குளோபல் பாரத் சமிட் தெலுங்கானா ஹைதராபாத்ல நடைபெற்றது. மீசில்ஸ் அண்ட் ருபல்லாவை எலிமினேட் பண்றதுக்கு டார்கெட் இயர் என்ன அப்படின்னா 2026. இந்த ஷாஹித் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு ஈரான்ல அமைந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்டினம் அவார்டு வாங்கின ஏர்போர்ட் வந்து ஹியூப்ளி ஏர்போர்ட். டிசைன் டே 27. அதற்கு அடுத்தது வந்து இந்த வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் 28. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே
அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.